எங்களிடம் குறைந்த விலையில் ரெடிமேட் ப்ளவுஸ் பேட்டர்ன்கள் கிடைக்கும். சாதா ப்ளவுஸ், கட்டரி ப்ளவுஸ், பிரின்சஸ் ப்ளவுஸ், போட் நெக் பிரின்சஸ் ப்ளவுஸ் ஆகிய வகைகள் அனைத்து அளவுகளிலும் கிடைக்கும். மேலும் தகவலுக்கு 7904647915 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ப்ளவுஸ் துணியிலே பார்த்தீங்கன்னா பார்டர் வரும். ஸோ அந்த மாதிரியான துணியில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் தைக்கும்பொழுது குறிப்பாக பா நெக் வச்சு நம்ம தைக்கும்பொழுது அந்த பார்டரை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஷோல்டர் எப்படி நம்ம கரெக்டாக பிசர் இல்லாமல் ஜாயின் பண்ணி அந்த பார்டர் தைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி பா நெக்கில் அந்த ஸ்ட்ரைட்டான பார்டர் வச்சு நம்ம தைக்கும் பொழுது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கழுத்து கட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ட்ரைட் பீஸ் எப்படி நம்ம ஃபினிஷிங்காக பார்டர் வச்சு தைக்கிறது அப்படின்ற அனைத்து டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பா நெக் வச்சு பார்டர் வச்சு நம்ம தைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த மெத்தடில் தைக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலாக அடித்து திருப்பிக்கணும், பேக் பார்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன் சைடு ஷோல்டர் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். இப்போ ரைட் சைடு ஷோல்டர் மட்டும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ பிசரெல்லாம் எதுவும் தெரியாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இந்த ஜாயின் பண்ணுறதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. நல்லா பாருங்கள். இப்போ நம்ம லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் இதை அப்படியே வச்சு நம்ம 1/4 இன்ச் கணக்கில் கழுத்து தச்சு திருப்பி மீதி இடம் தையல் போட்டிருக்கிறோம். ஸோ நடுவில் எந்த துணியும் நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஸ்டிப்புக்காக வேண்டி. ஏன்னா நம்ம அதில் பார்டர் வச்சு தைக்க போகிறதால இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பார்டர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்டர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சாரீ ப்ளவுஸில் இருந்த பார்டர் தான். ஸோ ஒரு 3 இன்ச் உள்ள பார்டரை நம்ம லேயராக ரிப்பன் மாதிரி கட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் லெவலில் நம்ம பீடிங் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதாவது பார்டர் மாதிரி நம்ம ஒரு லென்த்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு 1/2 இன்ச் கணக்கில் கரெக்டாக அந்த நெக்கில் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். கரெக்டாக அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா சரியாக மடிக்கணும். அந்த பா நெக் இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கூர்மை அழகாக வரணும். அப்போ தான் ப்ளவுஸ் பார்க்க அழகாக இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டே வந்துடுங்க. இப்படி தைக்கும்பொழுது நம்ம முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா மேட்சிங் நூல் போடணும். இப்போ பார்டர் என்ன கலர் இருக்குதோ அதே கலரில் தான் நம்ம மேலே மேட்சிங் நூல் போடணும். கீழே பாபின் கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடைய நூலே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளவுஸ் க்ரீன் கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த க்ரீன் கலர் நூலே இருக்கலாம். இப்போ நம்ம மேல் நூல் மட்டும்தான் நம்ம மாற்றணும், சரிங்களா. கீழ் நூல் மாற்றணும் அவசியம் இல்லை. மேல் நூல் மட்டும் நம்ம கோல்டன் கலர் நூலை மாற்றிட்டு நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ பா நெக் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 கார்னர் தான், சரியாக நம்ம அந்த கார்னரை மடிச்சிக்கணும். எதுவும் பிசுறு எதுவும் இல்லாமல் ஃபினிஷிங்காக நம்ம மடிச்சிக்கணும். இந்த மாதிரி மடித்து கார்னரில் தையல் போட்டுக்கணும். இப்போ நெக்கு ஃபுல்லாக நம்ம அந்த பார்டரை வச்சு தைச்சிக்கிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம பார்டர்லாம் வச்சு தைக்கும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ப்ளவுஸ் பீஸாக இருந்தாலும் சரி, அந்த பார்டராக இருந்தாலும் சரி, நம்ம எக்காரணத்துக்கு ஒன்றும் இழுக்கக்கூடாது. கரெக்டாக அப்படியே நார்மலாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். கழுத்து பொறுத்தவரை ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போ பார்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் பீஸில் தான் நம்ம பார்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்ட்ரைட் பீஸ் இருக்கிறதால நம்ம என்ன செய்யலைனாக்கா இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் பெண்டாக வர இடத்துல மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஒன் சைடு இந்த மாதிரி பின்னாடி ஒரு விரலை வச்சு தையல் போட்டு இந்த மாதிரி பார்டர் சுருக்கிடுங்க. இந்த மாதிரி சுருக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பெண்டு ஷேப்பில் நம்ம அழகாக ஸ்ட்ரைட் பீஸ் பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் அன்ஃபினிஷிங்காக கூட இருக்கலாம் தான், பட் இருந்தாலும் சில பார்டர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் பீஸ்லேயே நம்ம இந்த மாதிரி சுருக்கி தைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபினிஷிங் வரும். ஸோ சில பார்டர் நம்ம என்ன தான் சுருக்கினாலும் அந்த ஃபினிஷிங் வராது. ஸோ கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். நீங்கள் கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஃபினிஷிங்காக தைக்கலாம். ஸோ அது ஒரு மெத்தடு. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸு பார்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கிராஸ் பீஸ் போட முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு 3 இன்ச் பார்டர் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் போட முடியும். அப்படி வரக்கூடிய பட்சத்தில் நம்ம இந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அதாவது அந்த பெண்டு ஷேப்பில் மட்டும் நம்ம என்ன செய்யணுன்னாக்கா துணியை அந்த பார்டரை சுருக்கி விட்டு நம்ம தையல் போட்டுக்கணும். தையல் போட்டு நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும். இப்போ நம்ம அந்த மெத்தடில் தான் ஃபுல் அண்ட் ஸ்ட்ரைட் பீஸில் நம்ம பார்டர் ரெடி பண்ணி
இப்போ நெக்கு ஃபுல்லாக நம்ம வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி கண்டினியூவாக நம்ம பார்டர் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிசைனர் ப்ளவுஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன் நம்ம லெஃப்ட் சைடு வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு முந்தானி வந்து மறைச்சிக்கொண்டதால் அந்த சைடு வைக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம பார்டர் பார்த்திங்கன்னா அழகாக வச்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஷோல்டரும் நம்ம ஜாயின் பண்ணி காட்டிடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரைட் சைடு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ இன்னும் டீட்டெயிலாக வேணும்னாக்கா நம்ம தனியாகவே இதுக்காக வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஸ்லீவ் தைச்சிட்டு ஃபுல்லாக சைடு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபுல் ஃபினிஷிங் ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்டர் ஒர்க்லாம் பண்ணணும். அதை நெக்கில் வந்து நீங்கள் பார்டர் வைக்கணும் அப்படின்னாக்கா இல்லை டிசைனர் ஒர்க் பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அதாவது ஃப்ரண்ட் பார்ட் ரைட் ஷோல்டர் மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கணும். அதுக்கு அந்த ஒர்க் பண்ண பிறகு தான் நம்ம லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்டு பார்ட்டை வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மீதியாட தையல் போட்டு அந்த கழுத்து வந்து தைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓர தையல் போட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கணும். ஸோ டபுள் தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ பிசுரும் பார்த்திங்கன்னா ஷோல்டரில் கவர் ஆன மாதிரி பக்கா ஃபினிஷிங் ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். அதை ரைட் சைடு மட்டும்தான் நமக்கு பார்டர், லெஃப்ட் சைடு வராது. ஸோ ஷோல்டர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எந்த பிசுரும் இல்லாமல் கரெக்டாக இருக்கு பாருங்கள். சரி நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.